ஓம் சாந்தி 3/6/2024. இனிமையான குழந்தைகளே, உலகிற்கு எஜமானராக ஆக்கக்கூடிய தந்தையை மிக ஆர்வத்துடன் நினைவு செய்யுங்கள். நினைவின் மூலமாகவே நீங்கள் சதோ பிரதானமாக ஆவீர்கள். கேள்வி: எந்த விஷயத்தில் முழு கவனம் இருந்தால் புத்தி என்ற கதவு திறக்கப்பட்டுவிடும்? பதில்: படிப்பின் மீது. இறைவன் படிப்பு சொல்லித் தருகிறார். ஆகையால் ஒரு பொழுதும் படிப்பை தவறவிடக்கூடாது. எதுவரைக்கும் உயிர் வாழ்கின்றீர்களோ அதுவரைக்கும் அமிர்தத்தை குடிக்க வேண்டும். படிப்பின் மீது கவனம் செலுத்த வேண்டும். வகுப்பிற்கு வராமல் இருந்து விடக்கூடாது. ஏதாவது வழியை ஏற்படுத்தி கொண்டு கண்டிப்பாக முரளியை படிக்க வேண்டும். முரளியில் தினமும் புது புது கருத்துகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. இதன் மூலம் உங்களது புத்தி திறக்கப்பட்டுவிடும். ஓம் சாந்தி. சாலி கிராமங்களுக்காக சிவ பகவானின் மகா வாக்கியம். இது முழு கல்பத்தில் ஒரு முறைதான் ஏற்படுகிறது என்பதை நீங்கள் மட்டும்தான் அறிந்திருக்கிறீர்கள். வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. மனிதர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் மூலம் முதல் இடை கடை இதை பற்றி முற்றிலும் அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஸ்தாபனையில் தடைகள் ஏற்படத்தான் செய்யும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்து இருக்கிறீர்கள். இதனை ஞான யஜ்யம் என்று கூறப்படுகிறது. இந்த பழைய உலகில் நீங்கள் எதையெல்லாம் காண்கிறீர்களோ அனைத்தும் ஸ்வாகா ஆகிவிடும் என்று தந்தை புரிய வைக்கிறார். பிறகு அதில் பற்றுதல் வைக்கக்கூடாது. புதிய உலகிற்காக தந்தை வந்து படிப்பு சொல்லித் தருகிறார். இது புருஷோத்தம சங்கம யுகம். இது விகாரம் மற்றும் விகாரம் இல்லாததற்கான சங்கமமாகும். இதில் மாற்றம் ஏற்பட வேண்டும். புதிய உலகை விகாரமற்ற உலகம் என்று கூறப்படுகிறது. இதில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மட்டுமே இருந்தது. இவை புரிந்து கொள்ள வேண்டிய கருத்துகளாகும் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். தந்தை இரவு பகலாக கூறிக்கொண்டே இருக்கிறார். குழந்தைகளே, உங்களுக்கு ஆழமான விஷயங்களை கூறுகிறேன். தந்தை இருக்கின்ற வரை படிப்பு நடைபெற்று கொண்டே இருக்கும். பிறகு படிப்பும் நின்றுவிடும். இந்த விஷயங்களை உங்களை தவிர வேறு யாரும் அறிந்து இருக்கவில்லை. உங்களில் கூட வரிசைப்படியாக இருக்கிறீர்கள் என்பதை பாப்தாதா மட்டுமே அறிந்துள்ளார். எத்தனையோ பேர் கீழே விழுகின்றனர். எவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படுகின்றன. அனைவரும் எப்பொழுதும் தூய்மையாக இருக்க முடியும் என்பது கிடையாது. தூய்மையாக இல்லை என்றால் தண்டனை அடைய வேண்டி இருக்கும். மாலையின் மணிகள் தான் தகுதியுடன் தேர்ச்சி அடைகின்றனர். பிறகு பிரஜைகளும் உருவாகின்றனர். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். நீங்கள் யாருக்காவது புரிய வைத்தாலும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. நேரம் தேவைப்படுகிறது. தந்தை எந்த அளவிற்கு புரிய வைக்கிறாரோ அந்த அளவிற்கு நீங்கள் புரிய வைப்பது கிடையாது. ரிப்போர்ட் வருவதை வைத்து இன்னார் விகாரத்தில் விழுந்தார், இவ்வாறு ஏற்பட்டது என்பதை தந்தை மட்டுமே அறிந்து இருக்கிறார். பெயர் கூற முடியாது. ஒருவேளை பெயர் கூறினால் பிறகு அவரிடத்தில் பேசுவதற்கு யாரும் விரும்ப மாட்டார்கள். அனைவரும் வெறுப்பான பார்வையுடன் பார்ப்பார்கள். உள்ளத்திலிருந்து இறங்கி விடுவார். சம்பாதித்த அனைத்து வருமானமும் அழிந்து விடுகிறது. இந்த விஷயம் யார் நஷ்டம் அடைந்து இருக்கிறாரோ அவருக்கு தெரியும். மேலும் தந்தைக்கு தெரியும். இது மிகவும் ரகசியமான விஷயமாகும். இன்னார் வந்தார், அவருக்கு மிகவும் நல்ல முறையில் சேவை செய்தேன், அவர் சேவையில் நன்றாக உதவி செய்வார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அவர் எதிரில் இருக்க வேண்டும் அல்லவா? நீங்கள் ஆளுநருக்கு நல்ல முறையில் புரிய வைப்பதாக வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் அவர் யாருக்காவது புரிய வைப்பாரா என்ன? யாருக்காவது புரிய வைத்தால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் புரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறதோ அவர்களே புரிந்து கொள்வார்கள். மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியுமா? இது முட்கள் நிறைந்த காடு. இதற்கு நாம் மங்களம் செய்கிறோம். மங்களம் பகவான் விஷ்ணு என்று கூறுகின்றனர். இந்த ஸ்லோகன் போன்றவை பக்தி மார்க்கத்தின் உடையதாகும். எப்பொழுது விஷ்ணுவின் ராஜ்யம் ஏற்படும்
ஏற்படுகின்றதோ அப்பொழுதுதான் மங்களம் ஏற்படுகிறது. விஷ்ணுவின் அவதாரத்தை காண்பிக்கின்றனர். பாபா அனைத்தும் பார்த்து இருக்கிறார், அனுபவசாலி அல்லவா? அனைத்து தர்மத்தை சார்ந்தவர்களையும் நன்றாக அறிந்து இருந்தார். தந்தை எந்த சரீரத்தில் வருகின்றாரோ அவருக்கு பர்சனாலிட்டியும் வேண்டும் அல்லவா? ஆகையால் தான் அநேக பிறவியின் கடைசி பிறவியில் இங்கு மிகவும் அனுபவசாலியாக இருக்கக்கூடியவரிடத்தில் பிரவேசிக்கிறேன் என்று கூறுகிறார். அதுவும் சாதாரணமானவரிடத்தில். தனித்தன்மை என்றால் ராஜாவாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. இவருக்கு மிகுந்த அனுபவம் இருக்கிறது. அநேக பிறவியின் கடைசியில் இவரது உடலில் வருகின்றேன், இங்கு ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் புரிய வைக்க வேண்டும். மாலை உருவாகின்றது. இந்த ராஜ்யம் எவ்வாறு ஸ்தாபனையாகி கொண்டிருக்கிறது? சிலர் ராஜா ராணியாகவும் வேறு சிலர் வேறு நிலையையும் அடைகின்றனர். இந்த விஷயங்களை ஒரே நாளில் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. எல்லையற்ற தந்தைதான் எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். பகவான் வந்து புரிய வைத்தாலும் சிலர் மட்டுமே தூய்மையாக ஆகின்றனர். இதனை புரிந்து கொள்வதற்கு நேரம் தேவைப்படுகிறது. எவ்வளவு தண்டனைகளை அடைகின்றனர். தண்டனைகளை அடைந்தும் பிரஜைகளாக ஆகின்றனர். குழந்தைகளே, நீங்கள் மிக மிக இனிமையானவர்களாக ஆக வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். யாருக்கும் துக்கம் கொடுக்க கூடாது. தந்தை வருவதே அனைவருக்கும் சுகத்திற்கான வழியை காண்பித்து துக்கத்திலிருந்து விடுவிப்பதற்காக. பிறகு சுயம் மற்றவர்களுக்கு எப்படி துக்கம் கொடுப்பார்? இவை அனைத்து விஷயங்களையும் குழந்தைகளாகிய நீங்கள்தான் அறிந்து இருக்கிறீர்கள். வெளியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்வது கடினம். சம்பந்தங்களில் உள்ள பற்றுதல்களை நீக்கிவிட வேண்டும். வீட்டில் இருக்க வேண்டும், ஆனால் நிமித்தமாக இருக்க வேண்டும். இந்த முழு உலகமும் அழிந்துவிடும் என்பது புத்தியில் இருக்கிறது. ஆனால் இந்த சிந்தனைகள் வேறு யாருக்கும் இருப்பது கிடையாது. யார் ஒப்பற்ற குழந்தைகளாக உள்ளனரோ அவர்கள் புரிந்து கொள்கின்றனர். அவர்களும் இப்பொழுது கற்றுக்கொள்வதற்கான முயற்சியை செய்து கொண்டே இருக்கின்றனர். பலர் தோல்வியும் அடைகின்றனர். மாயையின் சக்கரம் அதிகமாகவே இருக்கிறது. அதுவும் மிக பெரிய பலசாலியாக இருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்களை மற்றவர்களுக்கு புரிய வைக்க முடியாது. இங்கு என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது, ஏன் புகார்கள் வருகின்றன போன்றவைகளை அறிந்து கொள்வதற்கு உங்களிடத்தில் வருகின்றனர். அவர்களுக்குள் மாற்றம் ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொருவருக்கும் அமர்ந்து புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. இது மிகவும் நல்ல இயக்கம் என்று பிறகு கூறுகின்றனர். ராஜ்ய ஸ்தாபனைக்கான விஷயம் மிகவும் ரகசியமானதாகும். எல்லையற்ற தந்தை குழந்தைகளுக்கு கிடைத்திருக்கிறார் என்றால் எவ்வளவு மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். நாம் உலகிற்கு எஜமானராகிறோம் என்றால் நமக்குள் தெய்வீக குணங்கள் கண்டிப்பாக தேவை. லட்சியம் எதிரில் இருக்கிறது. இவர்கள் புதிய உலகத்திற்கு எஜமானர்களாக இருக்கின்றனர். இதனை நீங்கள்தான் புரிந்திருக்கிறீர்கள். ஞானக்கடலான தந்தை நமக்கு கற்பிக்கிறார். அமரபுரி, அதாவது சொர்க்கம் செல்வதற்காக நாம் படிக்கின்றோம். நமக்கு இந்த ஞானம் கிடைக்கின்றது. யார் ஒவ்வொரு கல்பத்திலும் ராஜ்யம் அடைந்துள்ளனரோ அவர்கள் மட்டுமே வருவார்கள். முந்தைய கல்பத்தை போன்று நாம் நமது ராஜ்யத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இங்கு வரிசைப்படியாக மாலை உருவாகி கொண்டு இருக்கிறது. பள்ளியிலும் கூட நன்றாக படிக்கக்கூடியவருக்கு உதவித்தொகை கிடைக்கிறது அல்லவா? அது எல்லைக்கு உட்பட்ட விஷயம். உங்களுக்கு எல்லையற்ற விஷயம் கிடைக்கிறது. தந்தைக்கு உதவியாளராக ஆகக்கூடிய நீங்களே உயர்ந்த பதவியை அடைகின்றீர்கள். உண்மையில் உதவியை நீங்கள் தனக்குத்தான் செய்து கொள்ள வேண்டும். தூய்மையாக ஆக வேண்டும். சதோ பிரதானமாக இருந்தோம், மீண்டும் கண்டிப்பாக ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். எழுந்தாலும் அமர்ந்தாலும் போனாலும் வந்தாலும் தந்தையை நினைவு செய்ய முடியும். எந்த தந்தை நம்மை உலகிற்கே எஜமானர்களாக ஆக்குகின்றாரோ அவரை மிகவும் ஆர்வத்துடன் நினைவு செய்ய வேண்டும். ஆனால் மாயை விடுவது கிடையாது. பாபா
எனக்கு மாயையின் விகல்பம் அதிகமாக வருகிறது போன்ற அநேக விதமான புகார்களை எழுதுகின்றனர். யுத்த மைதானம் அல்லவா என்று தந்தை கூறுகிறார். 5 விகாரங்களின் மீது வெற்றி அடைய வேண்டும். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நான் சதோ பிரதானம் ஆகிக் கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்களே உணர முடியும். தந்தை வந்து புரிய வைக்கிறார். பக்தி மார்க்கத்தினர் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இது படிப்பாகும். நீங்கள் எவ்வாறு தூய்மையாவது என்பதை தந்தை கூறுகிறார். நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள், மீண்டும் ஆக வேண்டும். தேவதைகள் தூய்மையானவர்கள் அல்லவா? மாணவர்களாகிய நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். பிறகு எதிர்காலத்தில் சூரிய வம்ச ராஜ்யத்தில் வருவோம். அதற்காக நல்ல முறையில் முயற்சி செய்ய வேண்டும். அனைத்திற்கும் ஆதாரம் மதிப்பெண்ணில்தான் இருக்கிறது. யுத்த மைதானத்தில் தோல்வி அடைவதன் மூலம் சந்திர வம்சத்திற்கு சென்று விடுகிறீர்கள். யுத்தம் என்ற பெயரை கேட்டதும் அவர்கள் வில் அம்பு போன்றவற்றை கொடுத்து விட்டனர். வில் அம்பு எய்யக்கூடிய புஜபலத்திற்கான யுத்தம் அங்கு இருந்ததா என்ன? அப்படிப்பட்ட விஷயங்கள் எதுவும் கிடையாது. முன்பு பானங்களினால் யுத்தம் நடைபெற்று வந்தது. இன்றைய நாள் வரைக்கும் அடையாளங்கள் உள்ளன. எய்வதில் சிலர் மிகவும் புத்திசாலிகளாக இருந்துள்ளனர். இப்பொழுது இந்த ஞானத்தில் யுத்தம் போன்றவற்றிற்கான விஷயம் எதுவும் இல்லை. சிவபாபாதான் ஞானக்கடலாக இருக்கின்றார். அவர் மூலமாக நாம் இந்த பதவியை அடைகிறோம் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். தேகம் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களின் மீதிருக்கும் பற்றுதலை நீக்கிவிடுங்கள் என்று தந்தை இப்பொழுது கூறுகிறார். இவை அனைத்தும் பழையவையாகும். புதிய உலகம் தங்கமான பாரதமாக இருந்தது. பெயர் எவ்வளவு பிரபலமானதாக இருக்கிறது. பழமையான யோகத்தை யார் எப்பொழுது கற்பித்தார் என்பது யாருக்கும் தெரியாது. அவரே வந்து புரிய வைக்காத வரைக்கும் இது புது விஷயமாகும். கல்ப கல்பத்திற்கு எது நடைபெற்று வந்ததோ அதுவே மீண்டும் திரும்பவும் நடைபெறும். அதில் வித்தியாசம் ஏற்பட முடியாது. இப்பொழுது இந்த கடைசி பிறவியில் தூய்மையாவதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகள் அசுத்தமாக மாட்டீர்கள் என்று தந்தை கூறுகிறார். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புரிய வைக்கிறார். இருப்பினும் அனைவரும் ஒரே மாதிரியாக படிப்பது கிடையாது. இரவுக்கும் பகலுக்குமான வித்தியாசம் இருக்கிறது. படிப்பதற்காக வருகின்றனர். பிறகு சிறிது படித்ததும் காணாமல் போய்விடுகின்றனர். யார் நன்றாக படிக்கின்றனரோ அவர்கள் தங்களது அனுபவத்தை கூறுகின்றனர். நான் எப்படி வந்தேன்? தூய்மைக்கான உறுதியை எப்படி கொடுத்தேன்? தூய்மைக்கான உறுதி எடுத்த பின்பு ஒரு முறை தூய்மையற்றவரானாலும் செய்த வருமானம் அனைத்தும் அழிந்துவிடும் என்று தந்தை கூறுகிறார். பிறகு அது உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருக்கும். தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று யாருக்கும் கூற முடியாது. விகாரத்திற்கான விஷயத்தை தான் முக்கியமாக கேட்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த படிப்பை தொடர்ந்து படிக்க வேண்டும். நான் உங்களுக்கு புது புது விஷயங்களை கூறுகிறேன் என்று தந்தை கூறுகிறார். நீங்கள் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு பகவான் படிப்பு சொல்லித் தருகிறார். பகவானுக்கு நீங்கள் மாணவர்களாக இருக்கின்றீர்கள். இப்படிப்பட்ட உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை நீங்கள் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. ஒரு நாள் முரளியை நீங்கள் கேட்கவில்லை என்றால் பதிவேட்டில் வருகை இல்லை என்று ஆகிவிடுகிறது. நல்ல நல்ல மகாரதிகளும் கூட முரளியை தவறவிடுகின்றனர். நாம் அனைத்தும் அறிந்தவர்களாக இருக்கிறோம். முரளி படிக்கவில்லை என்றால் என்ன ஆகப் போகிறது என்று அவர்கள் நினைக்கின்றனர். வருகை இல்லை என்றால் தோல்வி அடைந்து விடுவீர்கள். நான் உங்களுக்கு தினமும் நல்ல நல்ல கருத்துக்களை கூறுகிறேன். அவைகள் உங்களுக்கு தகுந்த நேரத்தில் புரிய வைப்பதற்கு காரியத்தில் பயன்படும் என்று
தந்தை அவரே கூறுகிறார், கேட்கவில்லை என்றால் பிறகு எப்படி காரியத்தில் கொண்டு வர முடியும்? எதுவரை வாழ்கின்றீர்களோ அதுவரைக்கும் அமிர்தத்தை குடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கல்வியை தாரணை செய்ய வேண்டும். ஒரு பொழுதும் வராமல் இருந்து விடக்கூடாது. இங்கு அங்கு என்று ஏதாவது வழியை ஏற்படுத்தி யாரிடத்தில் இருந்தாவது வாங்கி முரளியை படிக்க வேண்டும். கர்வம் இருக்கக்கூடாது. இறைவன் தந்தை அவரே படிப்பிக்கிறார் என்றால் ஒரு நாள் கூட தவறவிடக்கூடாது. உங்களது அல்லது மற்றவர்களின் புத்தி என்ற கதவு திறக்கும்படியான கருத்துகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றன. ஆத்மா என்றால் என்ன? பரமாத்மா யார்? என்ன நடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்கு நேரம் தேவைப்படுகிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள் என்ற கருத்து மட்டுமே கடைசியில் நினைவில் இருக்கும். ஆனால் இப்பொழுது புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. தந்தையை நினைவு செய்து சென்றுவிட வேண்டும் என்பதே கடைசி நிலையாக இருக்கும். நினைவின் மூலமாகவே நீங்கள் தூய்மையாக ஆகின்றீர்கள். எந்த அளவிற்கு ஆகியிருக்கின்றீர்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். அசுத்தமானவர்களுக்கு கண்டிப்பாக குறைவான பலம்தான் கிடைக்கும். 8 ரத்தினங்கள் முக்கியமானது. அவர்கள் கௌரவத்துடன் தேர்ச்சி அடைகின்றனர். அவர்கள் எந்த தண்டனையும் அடைவது கிடையாது. இது மிகவும் ஆழமான விஷயம். எவ்வளவு உயர்ந்த படிப்பு இது! நம்மால் தேவதைகளாக ஆக முடியும் என்று கனவில் கூட நினைத்தது இல்லை. தந்தையை நினைவு செய்வதன் மூலம் நீங்கள் கோடி மடங்கு பாக்கியசாலிகளாக ஆகின்றீர்கள். இதற்கு முன்பு அந்த தொழில் போன்றவைகள் எதுவும் இல்லை. எந்த பொருளும் காரியத்திற்கு உதவ போவது கிடையாது. இருப்பினும் செய்தே ஆக வேண்டி இருக்கிறது. நான் சிவபாபாவிற்கு கொடுக்கின்றேன் என்ற எண்ணம் ஒரு பொழுதும் வரக்கூடாது. நீங்கள் கோடி மடங்கு பாக்கியசாலி ஆகிறீர்கள். கொடுக்கின்றேன் என்ற எண்ணம் வந்தால் பலம் குறைந்துவிடும். மனிதர்கள் ஈஸ்வரனின் பெயரை சொல்லி தானம் புண்ணியம் செய்கின்றனர். அடைவதற்காக அதனை கொடுப்பது என்று கூற முடியாது. பகவான் வள்ளல் அல்லவா? அடுத்த பிறவியில் எவ்வளவு கொடுக்கிறார்? இதுவும் நாடகத்தில் பதிவாகி இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அல்பகால சுகம் இருக்கிறது. நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற சுகத்திற்கான ஆஸ்தியை அடைகிறீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, உயிருடன் இருக்கின்ற வரைக்கும் அமிர்தத்தை குடிக்க வேண்டும். கல்வியை தாரணை செய்ய வேண்டும். பகவான் கற்பிக்கிறார். ஆகையால் ஒரு நாள் கூட முரளியை தவறவிடக்கூடாது. இரண்டாவது, பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்வதற்காக வீட்டில் நிமித்தமாக இருந்து காரியங்களை செய்தாலும் ஒரு தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். வரதானம். மகிழ்ச்சியின் ஆன்மீக ஆளுமை தன்மை மூலமாக அனைவருக்கும் அதிகாரத்தை வழங்கக்கூடிய புகழுக்கும் பூஜைக்கும் உரியவர் ஆகுக. விளக்கம். யார் அனைவரிடமும் திருப்தியின் சான்றிதழை பெறுகிறார்களோ அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். மற்றும் இந்த ஆன்மீக மகிழ்ச்சியின் ஆளுமை தன்மை காரணமாக பெயர் புகழோடு, அதாவது புகழுக்கு உரியவராக பூஜைக்கு உரியவராக ஆவார்கள். தங்களுடைய நல்ல எண்ணங்கள் மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் மூலமாக அனைவருக்கும் மகிழ்ச்சி, உதவி மற்றும் தைரியத்தின் ரக்கைகள், ஊக்கம், உற்சாகம் அனைத்தும் கிடைக்கும். இந்த பிராப்தி ஒருவரை அதிகாரியாகவும் ஒருவரை பக்தராகவும் மாற்றுகிறது. ஸ்லோகன். தந்தையிடமிருந்து ஆசீர்வாதங்களை அடைவதற்கான சுலபமான சாதனம் உள்ளத்தின் அன்பு. ஓம் சாந்தி.